திருப்பூரில் வடமாநிலத்தவர்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருப்பூரில் தங்கி பணிபுரிந்து வரும் வடமாநிலத்தவர்களில் ஹோலி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்லாத தொழிலாளர்கள் அங்கேயே தங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். சாலையில் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி சாயங்களை தெளித்து ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். கருங்கல்பாளையம் இந்திராநகர் பகுதியில் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக வண்ணப்பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் பூசி ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை நடனமாடி இனிப்புகளை பரிமாறி மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள வெட்டாறு பல மாதங்களாக தூர்வாரப்படாததால் வாய்க்கால் போல் காட்சியளிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முக்கிய பாசன ஆறுகளில் ஒன்றான வெட்டாறு பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளதால் குப்பைகள் மற்றும் காட்டாமணக்குகள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் வெட்டாற்றின் மூலம் பாசனம் பெறும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளது. ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் வேளாண்மை பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பலாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் பயிர் செய்யக்கூடிய இந்த பாசன ஆறு இன்றைக்கு அதிலே மணல் திட்டு ஏற்பட்டு இன்றைக்கு முள் செடி கொடிகள் புதாராக காட்சியளிக்கப்படுகிறது. இதை இங்கு உள்ள விவசாயிகள் பலாயிரக்கணக்கான விவசாயிகள் ஹெக்டேர் விவசாயிகள் தொடர்ந்து அரசுக்கு இதை தூர்வார என்று பல்வேறு ஆண்டுகளாக போராடியும் அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாமன்ற கூட்டத்தில் மக்கள் விரோதமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் தீர்மானங்களை ரத்து செய்யாமல் ஒத்திவைத்து கூட்டம் முடித்து வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரியில் சொத்து வரி செலுத்தாததால் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கைக்கு சென்ற நகராட்சி ஊழியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர். தருமபுரியில் பிஎஸ்என்எல் அலுவலகங்கள் 35 லட்சம் ரூபாய் சொத்து வரியை செலுத்தாதது குறித்து நகராட்சி நிர்வாகம் பலமுறை அறிவுறுத்தியும் நடவடிக்கை இல்லை. இதையடுத்து பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கைக்கு சென்றபோது நகராட்சி ஊழியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர். பதிலாக நகராட்சி ஊழியர்கள் பிஎஸ்என்எல் அலுவலகத்தின் வெளியே வாகனங்களை நிறுத்தி தடையாற்றினர். இது தொடர்பாக போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையீடு செய்ததுடன் வரியை வரும் 24ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும், இல்லையெனில் 26ஆம் தேதி பறிமுதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் குறைந்த தண்ணீர் தேவைப்படும் பருத்தி, பச்சை பயிறு, உளுந்து உள்ளிட்ட கோடை பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. 40,000 ஏக்கரிலான பருத்தி மற்றும் 1 லட்சம் ஏக்கரிலான பச்சை பயிர் வேர் அழுகியதால் விவசாயிகள் இழப்பை சந்தித்துள்ளனர். தமிழக அரசு கண் துடைப்பு நாடகம் நடத்தாமல் உரிய கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். பயிர் செய்திருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களிலும் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. எனவே அரசாங்கம் உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண்மை துறையின் மூலமாக ஆய்வு செய்து விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் அவர்களுக்கு நிவாரணமோ இழப்பீடோ கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். கோவை மாவட்டம் பீளமேடு பகுதியில் பொது மயானத்தை குப்பை கிடங்காக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீளமேடு விளாங்குறிச்சி சாலையில் உள்ள பொது மயானத்தை புனரமைப்பு பணிகள் என்ற பெயரில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி அங்கு புதைக்கப்பட்ட சடலங்களின் எலும்புக்கூடுகளை ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தியுள்ளது. மேலும் இப்பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க திட்டமிட்டுள்ள ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.